அரசியல் நகரம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். அதிமுக சார்பில் போலி மருத்துவர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட சம்பவம் தூத்துக்குடியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளதாக தூத்துக்குடி மாவட்டம் முழுவதுமாக பேசப்படுகிறது. தூத்துக்குடி பாராளுமன்ற தொகுதி வேட்பாளராக அதிமுக சார்பில் மாவட்ட செயலாளர் சண்முகநாதனின் உறவுக்காரர் சிவசாமி வேலுமணி என்பவர் போட்டியிடுகிறார். இவர் தூத்துக்குடி மாவட்டத்தை பூர்வீகமாக கொண்டாலும் சென்னை வடபழனியில் புத்தூர் கட்டு மற்றும் பெயரில் எலும்பு முறிவு வைத்தியம் செய்து வருகிறார். தொழில் ரீதியாக அவர் சென்னையில் நிரந்தரமாக வசித்து வருவதாகவும் சொல்லப்படுகிறது. மேலும் அவர் தூத்துக்குடியில் தொகுதியில் போட்டியிடுவதற்கு தாக்கல் செய்த வேட்புமனு தாக்கல் கல்வி தகுதி 8ஆம் வகுப்பில் பாதியில் நிறுத்தப்பட்டதாக கூறியுள்ளார். இவர் தனது எலும்பு முறிவு வைத்தியசாலை தொடர்பான பதிவுகளில் தன்னை மருத்துவர் என்று குறிப்பிட்டுள்ளார். 8ஆம் வகுப்பு கூட தேர்ச்சி பெறாமல் அதிமுக வேட்பாளர் தன்னை மருத்துவர் என போலியாக விளம்பரம் செய்துள்ளதாக அரசியல் கட்சிகள் வேட்பாளர் மீது பெரிய அளவுக்கு குற்றச்சாட்டை சொல்லி வருகிறார்கள். தூத்துக்குடி மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் வேட்புமனு பரிசீலனை மாவட்ட ஆட்சித்தலைவர் லட்சுமி தலைமையில் நடைபெற்றது. அப்போது திமுக சார்பில் அதிமுக வேட்பாளர் போலி மருத்துவர் என்று குற்றம் சாட்டப்பட்டது. 8ஆம் வகுப்பு மட்டுமே படித்துள்ள அதிமுக வேட்பாளர் சிவசாமி வேலுமணி டிப்ளமோ படித்த மருத்துவராக விளம்பரம் செய்து வருவதாகவும் திமுக தரப்பில் பெரிய அளவுக்கு குற்றச்சாட்டுகளை வைக்கிறார்கள். இதற்கு வேலுமணி தரப்பு வக்கீல்கள் தரப்பு தேர்தல் அலுவலரிடம் அதிமுக வேட்பாளர் தனது கல்வி தகுதி 8ஆம் வகுப்பு பாதையில் நிறுத்திவிட்டார் என்பதை மட்டும் தாக்கல் செய்துள்ளதாகவும் இரு தரப்பு தகவல்கள் எதற்கும் ஆதாரம் இல்லை எனவும் வாதிட்டனர். மருத்துவர் போன்ற வார்த்தைகளை பயன்படுத்த மாட்டோம் எனவும் உறுதியளித்ததன் பேரில் அவரது வேட்புமனு தாக்கல் ஏற்றுக்கொள்ளப்பட்டது தகவல் தெரிவித்துள்ளனர். இதை தேர்தல் அதிகாரியாக செயல்பட்ட வருகின்ற மாவட்ட ஆட்சித்தலைவர் லட்சுமிபதி முடிவு செய்தார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இருந்தாலும் தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்தமட்டிலும் கனிமொழி அவர்கள் மிகவும் ஒரு வெற்றி வாய்ப்புக்கான சூழலில் இருக்கிறார். ஏனென்று சொன்னால் அவர் தூத்துக்குடி மாவட்டத்தில் மட்டுமல்ல 2021 சட்டமன்ற தேர்தல் காலகட்டத்தில் மிகப்பெரிய ஒரு பரப்புரையை செய்தார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியிலே பெண்களுடைய தாலி அறுக்கப்படுகிறது. திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அதிகாரத்திற்கு வந்தால் பெண்களுடைய தாலி அறுப்பதை காப்பாற்றப்படும் என்று மக்கள் மத்தியில் உறுதியளித்தார். கனிமொழி அவர்கள் சொன்னதை ஏற்றுக்கொண்டு தமிழ்நாட்டு மக்கள், பெரும்பாலான மக்கள், கணவனை இழந்த மக்கள், இந்த குடியால் குடி கெடுக்கும் என்று சொல்லப்படுகிற அந்த மதுவை குடித்து இறந்த கணவனின் மனைவிகள், அவருடைய குடும்பங்கள் எல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஓட்டு போட்டார்கள். ஆனால் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அதிகாரத்திற்கு வந்த பின்னர் மதுக்கடைகளை கூடுதலாக்கி காலை 11 மணியிலிருந்து இரவு 11 மணி ஆட்டம் என்று ஏசி மதுக்கடைகள் திறந்து வைக்கப்பட்டு பல நூதன முறையிலே திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் சம்பாதித்து வருகிறார்கள். ஆனால் அதிமுக சார்பில் போலி மருத்துவர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட சம்பவத்தை பரபரப்பாக பேசுகிற இந்த தூத்துக்குடி மக்கள் ஒரு கணம் சிந்தித்து இந்த தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதியிலே போட்டியிடக்கூடிய கனிமொழி அவர்கள் உங்களுக்கான மக்கள் பணியை எந்த வகையில் செய்தார்? அவர் உண்மையாகவே நாடார் இனத்தை சார்ந்தவரா? நாடார் இனத்திற்கும் அவருக்கும் சம்பந்தம் இருக்கிறதா? அவர் இசைவேளாளர் சம்பந்தப்பட்ட சாதியை சார்ந்தவர் தானே என்ற கேள்விகள் மக்கள் மத்தியிலே எழுந்து கொண்டு இருக்கிறது. ஆனாலும் கூட தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதியில் சரியான கனிமொழிக்கு நிகரான வேட்பாளரை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நிறுத்தாமல் எங்கோ சென்னையிலே பணிபுரிந்து கொண்டிருந்த ஒருவரை கொண்டு வந்து நிப்பாட்டி கனிமொழிக்கு சாதகமான வெற்றி வாய்ப்பினை ஏற்படுத்தி விட்டார் எடப்பாடி பழனிசாமி என்று ஒரு குற்றச்சாட்டினை வைக்கிறார்கள். முன்னாள் அமைச்சர், அதிமுக மாவட்ட செயலாளர் சண்முகநாதன் அவர்களை இந்த எம்பி தேர்தலில் களத்தில் இறக்கியிருந்திருக்கணும். கோடிக்கணக்கில் பணம் சம்பாதித்து வைத்திருக்கிற சண்முகநாதனை ஏன் தேர்தல் களத்தில் 2024 இந்த நாடாளுமன்ற தேர்தலில் தூத்துக்குடி எம்பி வேட்பாளராக நிறுத்தலை? சண்முகநாதன் அதிமுக மாவட்ட செயலாளர் சண்முகநாதன் அவர்களுக்கும் கனிமொழி அவர்களுக்கும் ஒரு லிங்க் இருக்குது. கொடுக்கல் வாங்கல், கமிஷன் போக்குவரத்து, கொள்ளைப்புற வழியாக திமுகவும் அதிமுகவும் தூத்துக்குடி மாவட்டத்தில் மறைமுக கூட்டணி வைத்திருக்கிறார்கள். திருச்சி மாநகர பகுதியில் இருக்கக்கூடிய சீனிவாசனும் அதேபோல் பரஞ்சோதியும் இன்னும் இருக்கக்கூடியவர்கள் KN நேருவிடம் 2% கமிஷன் வாங்கி கொண்டு KN நேருவுக்கு ஆதரவான நிலைப்பாடுகள் எடுப்பது போல தூத்துக்குடி மாவட்டத்தில் சண்முகநாதன் அவர்கள் கனிமொழி அவர்களிடம் பெரிய அளவுக்கு கமிஷன் பெற்றுக்கொண்டு தொழில் ரீதியாகவோ ஏதோ வருமானத்தை ஏற்படுத்தி கொண்டு கனிமொழி அவர்கள் வெற்றி பெறுவதற்குண்டான சாத்தியக்கூறுகளை ஏற்படுத்துவதற்காக சண்முகநாதன் உறவுக்காரர் வேலுமணி என்ற ஒருவரை நிப்பாட்டியிருக்கிறார். கனிமொழியிடம் பணம் வாங்கி கொண்டு பேசாமல் படுத்துக்குவாங்க. எந்த விதமான தேர்தல் வேலைகளையும் செய்ய மாட்டார்கள்.
இப்படியான சூழலில் தூத்துக்குடி மக்கள் மிக தெளிவாக இருந்து ஒரு சுயேட்சை வேட்பாளரை யாரையாவது கூட நீங்கள் தேர்வு பண்ணலாம். ஏன்னா கனிமொழி அவர்கள் இந்த தூத்துக்குடி மாவட்டத்துக்கு பெரிய அளவுக்கு நன்மைகளை செஞ்சுருக்காருன்னு புரட்சிகளை கிளப்புறார்கள் ஒழிய, ஆனால் அவர் சொன்னது என்ன, திமுக ஆட்சிக்கு வந்தது நாங்கள் பெண்களுடைய தாலி அறுக்கப்படுவதை நிறுத்துவோம், நாங்கள் மதுக்கடைகளை மூடுவோம் அப்படின்னு சொன்னாங்க. தென்னம்பால் பணம்பால் இறக்க அனுமதி கொடுங்கன்னு தமிழ்நாடு முழுக்க மக்கள் கேட்டுக்கொண்டு இருக்கிறார்கள், கத்தி கொண்டு இருக்கிறார்கள். இந்நாள் வரை இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு செவிசாய்க்கவில்லை. ஆனால் மது ஆலைகளை மூடிவிடும், சாராய ஆலைகளை மூடிவிடும், மது ஆலைகளுக்கு சிகில் வைத்து விடும் என்று சொன்ன கனிமொழி அவர்கள் எந்த விதமான கோரிக்கையும் அண்ணனிடத்தில் சொல்லி, அவருடைய அண்ணனும் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சருமான ஸ்டாலின் அவர்களிடத்தில் சொல்லி இந்த மது ஆலைகளை மூடியிருக்கலாம். அதற்குண்டான வேலைகளை செய்யவில்லை. ஆகவே தமிழ்நாட்டு மக்கள் மிக விழிப்புணர்வாக இருந்து இந்த அதிமுக சார்பாக இருக்கக்கூடிய வேலுமணியும் தோக்க போகிறது உறுதி. அதே நேரத்தில் கனிமொழி வெற்றி பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் பெரிய அளவுக்கு இருந்தாலும் அவர்களை தோற்கடிக்க உண்டான வேலைகளை செய்து ஒரு சுயேட்சை வேட்பாளர் யாரோ அனுப்பாங்க இல்லையா, அவர்களை தேர்வு செய்யுங்களே. அப்போ பணம் விளையாடுகிறது, பணத்திற்காக இந்த மக்கள் விலை போய் விடுகிறார்கள் என்ற ஒரு என்ன, இன்னும் பணமே வரல, இன்னும் பணம் வரணுமே, நேரம் பணம் வந்திருக்கணுமே, இறக்கி இருக்கணுமே, கணக்கு வழக்கை எடுக்கலையே அப்படிங்கிற லெவலுக்கு மக்கள் பணத்திற்காக இயங்க வேண்டிய ஒரு சூழலை உருவாக்கி இருக்கிறது இந்த இரண்டு திராவிட கட்சிகள். பாரதிய ஜனதா கட்சி நல்லாட்சி செய்யும் என்று நாம் நினைத்து கொண்டு இருந்தோம். ஆனால் அவர்கள் பெட்ரோல் டீசல் விலையை குறைக்கவில்லை, சுங்கச்சாவடிகளை குறைக்கவில்லை, கச்சத்தீவை நமக்கு மீட்டுக் கொடுக்கவில்லை. ஆக யாரைத்தான் நம்புவது இந்த உலகத்தில் என்று பழைய பாடல்கள் போல இருக்கிறது இன்றைய சூழ்நிலை அரசியல். ஆனால் தூத்துக்குடி மாவட்ட மக்கள் ஒரு விஷயத்தை நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு வேட்பாளர் யோக்கியமான சரியான வாக்குறுதிகளை சொன்னால் அதை நிறைவேற்றக்கூடிய வேட்பாளராக இருக்க வேண்டும். அப்படி பார்க்கிற பொழுது கனிமொழி சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை. அதனால் பெரும்பாலான வாக்காளர்கள் சுயேட்சைகளுக்கு நீங்கள் ஓட்டு போடுங்கள் அப்படிங்கிற ஒரு கருத்தை தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள சமூக ஆர்வலர்கள் கருத்து தெரிவிக்கிறார்கள். இந்த கட்சிக்குன்னு நம்ம ஓட்டுன்னு நம்ம சொல்லக்கூடாது, சுயேட்சையோ அல்லது வேறு கட்சிக்கோ, ஆனால் திமுகவுக்கு எங்கள் ஓட்டு இல்லை அப்படிங்கிற லெவலுக்கு வந்திருக்காங்க. இப்போ என்ன நடக்கப் போகுது என்பதை நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.